ஓகே, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 12th எத்திக்ஸ் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 11th எத்திக்ஸ் புக். இப்போ இந்த வீடியோ வந்து 2 டைம் அப்லோட் ஆகும் உங்களுக்கு. 12th எத்திக்ஸ் புக்கு கிளாஸ் எடுத்தோம் இல்லையா, அது தனியாக லாஸ்ட் பார்ட்டுன்ற பேரில் அப்டேட் பண்ணிவிடுவேன். இதை வந்து புதுசாக 11th எத்திக்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிற மாதிரி போட்டு அப்லோட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ரெக்கார்டட் பார்க்குறவங்க. ஓகே, தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம். தமிழக பண்பாடுனா என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ தமிழக பண்பாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு, அவங்க கொடுத்துட்டு போன நோட்ஸ் ஒன்று. இன்னொன்று தொல்பொருள் சான்று, நமக்கு கிடைக்கிற பழங்கால பொருட்கள், அதை வச்சு கண்டுபிடிப்போம். வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா அவங்க விட்டு சென்ற கல்வெட்டுகள், அவங்கள யூஸ் பண்ண நாணயங்கள், அவங்க செப்பு பட்டயங்கள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒன்று. அதே மாதிரி தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அகவாழ்வு புறவாழ்வு, அதாவது அவங்களுடைய அகவாழ்வுனா திருமணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற லைஃப். புறவாழ்வுனா போர் போகிறது, வெளியில் மக்கள் எப்படி சகஜமாக பழகுனாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்குறது புறவாழ்வு. ஸோ இதை மாதிரி ரெண்டாக பிரித்து வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. சமுதாயத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாரை பற்றின வெளிப்பாடு, எண்ணங்களையும் நடத்தைகளையும் வெளிப்படுத்துறது தான் பண்பாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கை முறை தான் பண்பாடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நமக்கு அந்தளவுக்கு வேண்டாம். இப்போ இங்கே பாருங்கள், பண்பாடு அப்படிங்கிற ஒரு வேர் சொல்லிருந்து உருவானது தான் பண்பாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ பண்பாடுங்கிற சொல்ல தான் வந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பண்படுத்துறதுனா சீர்படுத்துறது, செம்மைப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த பண்பாடுங்கிற சொல்ல கல்ச்சருங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஈக்குவலான தமிழ் வேர்டாக உருவாக்குனது முதல்ல யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதர் அப்படிங்கிறவர் தான். அதுக்கடுத்து உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படிங்கிற பாடல் வரி வந்து தொல்காப்பியத்தில் இருக்கிற ஒரு பாடல் வரி, அதனால் அது தெரிஞ்சுக்கோங்க. உயர்ந்தோருங்கிறது இந்த இடத்துல பணக்காரங்களை குறிப்பிடலை, அதாவது நல்ல எண்ணங்களை உடையவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங். புரியுதா? உயர்ந்தோருங்கிறது பண்பாடு உடையவர்கள், அவங்கள தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா உயர்ந்தோர் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வது தான் மக்களோட வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படிங்கிறத பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கலித்தொகைங்கிற நூலில் கொடுத்துருக்காங்க. இந்த உலகம் பண்புடையவர்களால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பண்புடையார் பட்டுண்டுலகம் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்கள்லையும் மனித நேயத்துக்காகவும் அறத்துக்காகவும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறது தான் பண்பாடு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ மனிதன் பேசக்கூடிய மொழி, அவன் உண்ண உணவு, உடுத்த உடை, வாழ்க்கை முறை, செய்யும் தொழில், எண்ணங்கள், இது எல்லாம் தான் அவனோட பண்பாட்டை வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அப்போது என்னெல்லாம் பண்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன, கல்ச்சர், சிவிலைசேஷன் ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பண்பாடு அப்படிங்கிறது மாந்தன், ஒரு மனுஷனுடைய இன்னர் மனசுக்குள்ளே அவன் என்ன வச்சுருக்கான் அப்படிங்கிறத பற்றினது. நாகரிகம்ங்கிறது புறத்தோற்றம், வெளியே அவன் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அவ்வளோதான், ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும். அடுத்து தமிழரோட தோற்றம் பொறுத்த வரைக்கும் 4 வகையான கருதுகோள்களை நம்ம கொடுக்குறோம். ஒன்று, தமிழன் வந்து குமரிகண்டத்தில் வாழ்ந்து வந்தவன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தமிழன் வந்து இது ஆல்ரெடி நான் ஆஃப்லைனில் நடத்தியிருப்பேன். தமிழன் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. தென்னிந்தியாவில் வாழ்ந்த பழங்குடிகள் தான் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பழங்காலத்தில் ஆப்பிரிக்காவிலேருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தவங்களோட வழித்தோன்றல் அப்படிங்கிறது 3வது. அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியா, அதுக்கடுத்து வந்து நார்த் இந்தியா, இந்த மாதிரியான நிலப்பரப்புலேருந்து தென்னிந்தியா வந்தாங்க அப்புறம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இது மாதிரி 4 வகையான கருதுகோள்கள் சொல்கிறாங்க. பட் எது உண்மைங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் தமிழினம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொன்மை வாய்ந்த மக்கள் இனத்தில் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். இலக்கிய சான்றுகள் ஃபஸ்ட்டு இலக்கியத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், வெளிநாட்டினர் குறிப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நம்ம வந்து தொல்பொருள் சான்று மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி பார்த்தோம், அதில் ஃபஸ்ட்டு இலக்கிய சான்று அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழக பண்பாட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக துணை புரிகிறது என்ன அப்படின்னா இலக்கண நூல் தொல்காப்பியம், அது இல்லாமல் சங்க இலக்கியம். இந்த 2 விஷயம், தொல்காப்பியம்ங்கிற இலக்கண நூலும் சங்க இலக்கியம்னு சொல்கிற 8 தொகையும் 10 பாட்டும் தான். இப்போ அதை வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள்.
தொல்காப்பியத்துடைய பொருளதிகாரம் அப்படிங்கிறது பழந்தமிழர்களுடைய அகப்புற வாழ்க்கை பற்றி பேசுதான். தொல்காப்பியத்தோட பொருளதிகாரம், தொல்காப்பியத்தில் நிறைய அதிகாரங்கள் இருக்குது, அதில் பொருளதிகாரத்தை மட்டும் வச்சு சொல்கிறாங்க. அது வந்து பழந்தமிழருடைய அகம் மற்றும் புற வாழ்க்கையை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சங்க இலக்கியம்னு சொல்கிற 8 தொகையும் 10 பாட்டும் அக்கால மனிதர்களோட சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கையை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது சங்க இலக்கியம் அகவாழ்க்கை இது வந்து பிரிக்கிறாங்க தனியாக, அகவாழ்க்கை புற வாழ்க்கை அந்த கான்செப்டில் வந்து பிரிக்கிறாங்க. சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் அகவாழ்க்கையை வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு அன்பின் 5 இணைகளாக பகுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது மூலமாக அவங்களோட நிலம், பொழுது இது எல்லாத்தையும் நம்ம வந்து முதற் பொருளாகும். அது இதுவும் கொஷினாக கேட்கலாம். முதற் பொழுது அப்படின்னா முதற் பொருள்கள் அப்படின்னா நிலமும் பொழுதும். அதுக்கடுத்து வந்து வழிபாடு தெய்வம், வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, விளையும் பொருள்கள் இதெல்லாம் வந்து கருப்பொருள். அப்போ முதற் பொருள்னால் என்னது? நிலமும் பொழுதும் இருக்கிறது தான் முக்கியம், நமக்கு தேவை. கருப்பொருள்னா அது கூட வந்து வழிபாடு தெய்வம், வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, விளையக்கூடிய பொருள் இதெல்லாம் வந்து கருப்பொருள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரிப்பொருள். உரிப்பொருள்னால் என்னது? காதல், வாழ்வு, அதன் வழியாக தோன்றும் உணர்வு நிலைகள் இதெல்லாம் வந்து உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபடுத்தி வச்சுருக்காங்க சங்க இலக்கியங்களில். ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற, அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா என்னது? எந்த ஊருக்காரன் வேணாலும் எந்த ஊரில் வேணாலும் போய் நம்மளால் வாழ முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தமிழர்களுடைய அந்த பகுதிகள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது வந்து சங்ககால புலவரான கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேர மன்னர்களோட வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் இது எல்லாத்த பற்றி பேசுகிறது 18 ஒரு நூல். புரியுதா? இசை பாடலாகிய பரிபாடல் பாண்டியர்களுடைய தலைநகராகிய மதுரையுடைய சிறப்பையும், அடுத்து வந்து வைகை ஆற்றின் சிறப்பையும், திருமால், முருகன் போன்ற தெய்வங்களையும் வழிபட்ட முறைகளையும் குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். சேர மன்னர்களோட வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலானவற்றை பற்றி விரிவாக விளக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் 18. பாண்டியர்களுடைய தலைநகரமாகிய மதுரையோட சிறப்பையும் வைகை ஆற்றோட சிறப்பையும் சிறப்பித்து பேசக்கூடிய நூல் எது அப்படின்னா அது பரிபாடல். அது இசைப்பாட்டுன்னு ஒரு பேர் இருக்குது அதுக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியணும். அப்போ 18 முழுக்க முழுக்க சேரர்களை பற்றி மட்டுமே பாடக்கூடிய நூல், பரிபாடல்னா முழுக்க முழுக்க பாண்டியர்களை பற்றி மட்டுமே பாடக்கூடிய நூல். இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 10 பாட்டில் 5 நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 10 பாடுனா 10 நூல், 10 பாட்டுனா 10 நூல்கள் இருக்கும். அதில் 5 நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றிடை காட்சி உரல தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இது தொல்காப்பியத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தம்மை போன்று ஆற்றுப்படை நூல்கள்னால் இப்போ வந்து ஒரு புலவன் வந்து ஒரு அரசன் முன்னாடி ஒரு பாட்டு பாடுறாப்புல, அதை பாடினதுனால அவருக்கு அரசன் வந்து நிறைய பொற்காசுகளை வந்து பரிசாக கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ வாங்கிட்டு இவர் போயிட்டு இருப்பார். வழியில் வந்து இவரை மாதிரியே வறுமையில் வாழக்கூடிய இன்னொரு புலவர் இருப்பார். அவரை பார்ப்பார். அவர்கிட்ட என்ன சொல்லுவார்? இந்த மாதிரி இந்த அரசன் வந்து அவருக்கு நான் பாட்டு பாடி இவ்வளோ பொற்காசுகளும் பரிசுகளும் வாங்கிட்டு வந்தேன், நீயும் போயிட்டு அந்த இடத்துல அவர்கிட்ட என்ன வேணுமோ பாட்டு பாடி வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. இதுதான் வந்து ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆற்றுப்படை நூல்கள் ஃபுல்லாக இது மாதிரியான விஷயத்தை பற்றி தான் பேசுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு இது ரெண்டும் வந்து அகநூல்கள்னு சொல்லுவோம். இது எதை பற்றி பேசுது? அகநூல்னாலே எதை பற்றி பேசும்? அதாவது காதலுடைய சிறப்பு. புரியுதா? காதலுடைய சிறப்பு, நிலவளம் இது சொல்கிறாங்க. முக்கியமாக காதலுடைய சிறப்பு பற்றி பேசுகிறது அகநூல். அதுக்கடுத்து வந்து இது குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. நெடுநல் வாடை இது வந்து புறநூல். அப்போ இது வந்து ஆக்சுவலி இது என்னென்னா அகமும் புறமும் கலந்த நூல். 10 பாட்டிலேயே அகமும் புறமும் கலந்த நூல், அகமா புறமா என வாதத்திற்குட்பட்ட ஒரு நூல் தான் நெடுநல் வாடை. அதனால் இதில் காதலை பற்றியும் பேசுவாங்க, வீரத்தை பற்றியும் பேசுவாங்க. நெடுநல் வாடை அப்படின்னாலே 2 மீனிங் வரும். நெடு வாடை அப்படிங்கிறது மனைவிக்கு, அதாவது அரசன் வந்து அதாவது இந்த சண்டை போடுறதுக்காக போருக்காக போயிடுவார் அவரோட கணவன். அதனால் அவங்களுக்கு அது நெடு வாடையாக எப்போ வருவாருன்னு பார்த்துட்டே இருக்கிறது நெடு வாடை. அதுக்கப்புறம் வந்து நல் வாடை அப்படிங்கிறது அவங்க மேலே இருக்கிற அந்த இது மூலமாக சந்தோஷம் அடையுது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கும். அது நம்ம அந்த நூல்களை பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி அப்படிங்கிறது
பாண்டிய நெடுஞ்செழியனோட சிறப்பை பற்றி பேசுது. மதுரைனாலே என்னது, அது வந்து பாண்டியர்களை பற்றினது ஊர், அவங்களோட தலைநகரம் தான். அப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி பேசுகிறது மதுரை காஞ்சி. அதுக்கடுத்து வந்து நிலையாமை குறித்த கருத்து வந்து பாண்டிய மன்னன் காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமைகளோட நினைவூட்டலாகவே அமைந்துள்ளான. அவங்களோட நிலையாமை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக அடுத்து சோழ நாடுங்கிறது தரைவழி வணிகத்திலையும் கடல் வழி வணிகத்திலையும் வளம் பெற்றிருந்ததுனால முட்டாச்சிறப்பின் பட்டினம் ஏன்னா பட்டினப்பாலை சொல்கிறோம். அதாவது சோழ நாடு வந்து முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிற பாட்டை வச்சு பட்டினப்பாலையில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சும்மா ஒரு தடவை அப்படியே பார்த்துக்கோங்க. இரட்டை காப்பியம் ஒன்றான சிலப்பதிகாரம் இது பாருங்கள். தமிழர் ஆட்சி முறை, ஆடல், பாடல், கலைவளம் மற்றும் புகார், மதுரை, வஞ்சி ஆகிய தலைநகரங்களோட சிறப்பு, வணிக சிறப்பு, சமய நம்பிக்கை, வழிபாட்டு முறை, தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறை, இது எல்லாத்த பற்றி விரிவாக பேசக்கூடிய ஒரு புக்குனா அது சிலப்பதிகாரம் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கக்கூடிய நூல் மணிமேகலை. அது இல்லாமல் பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலம் தான் குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது மணிமேகலையோட மையக்கருத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ மணிமேகலையோட மையக்கருத்து என்னது, பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்ச்சி செய்கிறது மூலமாக குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற புரட்சி காப்பியம் எதுனா அதுவும் மணிமேகலை அப்படிங்கிறது தெரியணும். இதுதான் வந்து இலக்கிய சான்று. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசுவாங்க. ஷார்ட்டாக கொடுத்துருக்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். அடுத்து வந்து வெளிநாட்டினருடைய குறிப்புகள். இதில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் எப்படி வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் பண்ணுறது வணிகம் பண்ணுறதுக்காக வராங்க. யார் வராங்க, யவனர்கள், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள், இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. முக்கியமாக இந்த இடத்துல யவனர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வெளிநாட்டில் தூதுவர்கள் வராங்க. வேறு அரசன் வந்து நம்ம ஊரில் இருக்கிற அரசன்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தூதுவர்கள் அனுப்பியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து புனித பயணம் மேற்கொண்டவர்கள், யுவான் சுவாங், இந்த மாதிரியான விஷயம், இவங்க கூட எல்லாம் வந்து நட்புறவு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட எரித்திரிய கடலின் பெரிப்புலஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க மக்கள் நாகரீக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு கொண்டிருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? கிரேக்க மக்கள் நாகரீக சமூகத்தில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பில் இருந்துச்சு. அப்போது கிரேக்கர்களுக்கு முன்னாடியே எகிப்தியர்கள் வந்து இந்தியா கூட ட்ரேட் ரிலேஷனில் இருந்திருக்காங்க, வணிக தொடர்பில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரீக்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த எரித்திரிய கடலின் பெரிப்புலஸ் அப்படிங்கிற புக்கில். அப்போ இந்த புக்கில் எதை பற்றினா எகிப்தை பற்றி கொஞ்சம் நல்லா இதுவாக பேசுகிறாங்க, டீட்டெயில்டாக. அதுக்கடுத்து ஸ்ட்ராபோ, ரோமாபுரி அரசன் வந்து அரசனா அகஸ்டஸ் அப்படிங்கிறவர் இருந்தப்போ அவர் பீரியடில் ஸ்ட்ராபோ அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கார். அவர் வந்து பூகோள நூல் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிலினிங்கிறவர் உயிரியல் நூல் எழுதியிருக்காரு, தாலமிங்கிறவர் பூகோள நூல் எழுதியிருக்காரு. இதெல்லாம் பண்டைய தமிழகத்துடைய கடல் வணிகம் பற்றி பேசக்கூடிய நூல்கள் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்தன. அரேபியாவிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் வணிகப் பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தன என பெரிப்புலஸ் அப்படிங்கிற நூலில் குறிப்பிடுறாங்க. புரியுதா? இந்த கண்டென்ட்டை கேட்டாங்கன்னா பெரிப்புலஸ்ங்கிற நூலில் இருக்குங்கிறது எழுத தெரியணும். அதுக்கடுத்து 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிரேக்கர்கள் தமிழகத்துடன் தொடர்பில் இருந்திருக்காங்க வணிகம் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அரிசி அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல் கிரேக்க மொழியில் அரிசா அப்படிங்கிறாங்க. கருவானா லவங்கம். அதுக்கடுத்து வந்து அதை வந்து தமிழில் வந்து கார்பியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இஞ்சிவேருங்கிறது சிஞ்சி பெராஸ் அப்படிங்கிறது. அடுத்து பிப்பாரிங்கிறது பெர்பாரி. இந்த மாதிரி பெயர்கள் வந்து நிறைய தமிழ் பெயர்கள் வந்து வித்தியாசமாக வச்சுருந்துருக்காங்க. அது நம்ம தெரியணும், மேட்ச் ஷீட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பெற்ற துகி, மயில் தொகை, ஆல்மக், அகில் மரங்கள், இதெல்லாம் வேண்டாம். அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது பாருங்கள், புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய், இது எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதில் தமிழகத்து வேட்டை நாய்கள் தான் வந்து தரத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சேரநாட்டு துறைமுகப்பட்டினங்களான தொண்டி, இது ரொம்ப முக்கியம், மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க. தொண்டி வந்து திண்டிஸ்னும், முசிறிஸ்னும், பொற்காட்டை வந்து பகரி, பொற்காடுங்கிறது பகரி, குமரிங்கிறது கொமாரின்னு வந்து ரோமானியர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அகஸ்டஸோட காலகட்டம்.
அடுத்து தமிழகத்துடைய கீழை கடற்கரை துறைமுகங்கள் கொர்க்கையை வந்து கொல்சாயினும், நாகப்பட்டினத்தை நிக்காமானும், காவிரி பூம்பட்டினத்தை கமாரானும், புதுச்சேரியை பொதுகேன்னு சொல்கிறாங்க. மரக்காணத்தை சோபட்மா, மசூலிப்பட்டினத்தை மசோலியா அப்படின்னு சொல்லியிருக்கிறதா குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல. அடுத்து இப்பாகி ரேடர்ஸ், இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட், இதை பார்த்துக்கோங்க. இப்பாகி ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் வந்து இருந்திருக்காரு 5ஆம் நூற்றாண்டில், கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் வந்து இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் கையாண்டு வந்தவர். மிளகை வந்து இந்திய மருந்து அப்படின்னு குறிப்பிட்டவர் இவர் தான். மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் இப்பாகி ரேடர்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்து பண்டைய தமிழகத்தில் வந்து மஸ்லின், துணி, ஏலக்காய், லவங்கம் இந்த மாதிரியான நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதியாக இருக்குது. நறுமணப் பொருள்னாலே கேரளா தான். அயல்நாடுகளுடன் மேற்கொண்டிருந்த வணிக உறவு இன்னைக்கு சொல்கிறேன் நான். அப்போ வந்து தமிழகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து காமனாக எல்லாமே சேர்ந்தது, சவுத் இந்தியா ஃபுல்லாக. தமிழரோட நாகரிகம், பண்பாடு இதெல்லாம். அடுத்து வந்து தொல்பொருள் சான்றை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டு, பட்டயம் ஒரு பக்கம், நாணயம் ஒரு பக்கம், நினைவு சின்னம்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் கல்வெட்டு மற்றும் பட்டயம் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரிலானா கோவில்களில் இருக்கிற கற்சுவர்கள், கோயில் மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் இதெல்லாம் வச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குயில்குடி இங்கே கிடைச்ச கல்வெட்டுலாம் சங்க காலத்து கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. இது வேணால் தெரிஞ்சுக்கோங்க. திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குயில்குடி இந்த 4 இடத்துல இருந்த கல்வெட்டு சங்ககால கல்வெட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது பராந்தக சோழனோட உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர் கால கிராம ஆட்சி முறையை தெளிவாக காட்டுகிறது. நமக்கு இது நல்லாவே தெரிஞ்சது. அதாவது ஒரு கிராம உறுப்பினர் ஆகணும்னா அதுக்கான தகுதி என்ன, அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி, தஞ்சாவூர், திருவொற்றியூர், மேலப்புறம், சிதம்பரம், திருவாரூர், மதுரை, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் காணப்படும் கோவில்கள் இருக்கிற கல்வெட்டுகள், மக்களோட பண்பாடு இதை பற்றிலாம் அது பேசுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குடவோலை முறை, கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக குடவோலை தேர்தல், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அதனால் குடவோலை முறை டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், சில செப்பேடு: வேள்விக்குடி பட்டயம், தலவாய்ப்புரம் செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு, சிவகாசி செப்பேடு, இதெல்லாம் பாண்டியர் கால செப்பேடுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க, யாருடைய காலகட்டத்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து திருவாலங்காட்டு பட்டயம், கரந்தை செப்பேடு, அன்பில் பட்டயம், லெய்டன் பட்டயம், இதெல்லாம் சோழர் கால பட்டயங்கள். மன்னர்கள் வந்து கொடையாக வழங்கின நிலத்துக்கு பேர் இறையிலி நிலங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை பற்றின யார் யாருக்கு கீழே கொடையாக கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த பட்டயங்களில் சொல்லப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிராமி, பிராகிருதம், தமிழ் இந்த 3 மொழிகள் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இவங்க பயன்படுத்தின நாணயங்கள் ரொம்ப முக்கியம். செப்பு நாணயங்கள் வழக்கத்தில் இருந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதுவும் இந்த பேரா முடிகிற வரைக்கும். சங்க காலத்தில் செப்பு நாணயம் வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. அது எந்த ஷேப்புனா சதுர வடிவத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி நாணயத்தோட ஒரு புறத்தில் வந்து யானையோட உருவமும் இன்னொரு புறத்தில் இரட்டை மீனும் இருந்துச்சான். சங்ககால நாணயம் அப்படிங்கிறது ஒரு புறம் வந்து யானையும் இன்னொரு புறம் வந்து இரட்டை மீனும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. யவனர்கள் வந்து தமிழகத்தில் மதுரை, புகார் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து அவங்களோட புழக்கத்திற்கு ஏற்ப பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி பல்லவர் காலத்தில் அடுத்தது இது யவனர்கள் வெளியிட்டது தங்க நாணயம், அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. யவனர்கள் வெளியிட்டது தங்க நாணயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் வந்து வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன், கப்பல், நந்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சங்க காலத்தில் பயன்படுத்துறது சதுர வடிவத்தில் இருக்கும். ஒரு பக்கத்தில் யானையும் இன்னொரு பக்கத்தில் என்னது இரட்டை மீனும் இருக்கும். அதே மாதிரி பல்லவர்களோட பீரியடில் வந்து இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயத்தில் வந்து புலி, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்கள் காணப்பட்டிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும். அதுக்கு புலிங்கிறது யாருது அப்படின்னா, புலி இரட்டை மீன் கொடுத்துருக்காங்கன்னா இது என்னென்னா பாண்டியர்களை அடக்கி இவங்க வந்து வலிமை பெற்றவர்களாக வாழ்ந்திருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து 2ஆம் வரகுணனுடைய தங்க நாணயம். இது லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் தான். 2ஆம் வரகுணனுடைய தங்க நாணயம் வந்து கிறந்த எழுத்தில் அவனோட பெயருடன் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. பண்டமாற்று முறை, பணப்பரிமாற்று முறையுமே இருந்திருக்கு அப்படிங்கிறது இது மூலமாக ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நினைவு சின்னங்கள்.